எம்எஸ் குக்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், தக்காளி, உள்ளி, சின்ன உள்ளி அண்டு பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, வத்தல், இந்த மூணும் தேவையான பொருட்கள். அடுத்து கடாயை எடுத்து வைக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன். கத்திரிக்காவை நகலை வகுந்து வச்சுருக்க கத்திரிக்காவை நம்ம அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கத்திரிக்காவை 4 வகுந்துக்காங்க. அதை வகுந்தால் தான் தெரியும் ஏதாவது சூத்தாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வகுந்ததை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு மட்டும் வேணால் உங்களுக்காண்டி மறுபடியும் கத்திரிக்காவை எடுத்து காணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வகுந்துக்காங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆனது நம்ம மசாலாவில் போடும்போது நல்லா மசாலா உள்ள பிடிக்கும், அந்த உப்பும் பிடிக்கும். அப்புறம் என்ன ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். குக் ஆனோன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறேன். நல்லா குக் ஆனோன்னா நம்ம பாருங்கள், இப்படி தான் குக் ஆகிருக்கணும். நல்லா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை ஆனோடனே நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் அந்த கடாயை எடுத்து அடுப்பில் வைக்கிறேன். அது கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே வெங்காயம், சின்ன உள்ளி போடுறேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நல்லா வதங்கிறதுக்கு எல்லா உள்ளியும் போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்க வரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம அடுத்தது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். ஓகேவா? பூண்டு இப்போ சேர்த்துருவோம். பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பூண்டு குக் ஆகட்டும். பூண்டு குக் ஆனதோட அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய், காஞ்ச வத்தல், இந்த ரெண்டுமே ஒரே டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்காங்க. நல்லா கிளறிட்டு கொஞ்சம் குக் ஆகட்டும். அந்த பூண்டு லைட்டாக கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனதோடு நம்ம அடுத்த என்ன பண்ணலாம் சொல்கிறேன். அடுத்தது தேவையான மசாலாக்கள். தேவையான மசாலானா குழம்பு மசாலா பொடி 2 ஸ்பூனு, மல்லித்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்காங்க. ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க. அப்புறம் உங்கள் காரம் பொறுத்து வத்தப்பொடி சேர்க்கணும். எனக்கு காரம் பொறுத்து நான் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காரம் கொஞ்சம் இருக்கும், அதனால் கொஞ்சம் 1 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். அது நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் குக் ஆனதோட நல்லா கிளறி விட்டு அப்படியே குக் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. மசாலா பச்சை வடைலாம் போகும். நல்லா பச்சை வடைலாம் போகிறோன்னே நம்ம அடுத்து தேங்காய் சேர்க்கணும். அது அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு அப்படியே காணிக்கிறேன் பாருங்கள். தேங்காவை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜ் வர டைம் தேங்காய் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுருக்காங்க. கிளறி விட்டே இருக்க டைமில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே கிளறிட்டு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்காங்க. ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். அந்த மசாலா தேங்காயோட ஒட்டுற அளவுக்கு கிளறி விட்டு அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். வெயிட் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாருக்கு மாற்றவும் காணிக்கிறேன். லைட்டாக பச்சை ஸ்மெல் வருதுனால நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அடுத்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அது உங்களுக்கு என்ன லெவல் பேஸ்ட்டில் இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, மறுபடியும் அதே கடாயை எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். அண்ட் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் எனக்கு பிடிக்கனாலும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதை சேர்த்துக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம தேவை அளவுக்கு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்காங்க. இந்த கடுகு போடுறேன் பார்த்துக்காங்க. இவ்வளோ அளவு கடுகு போட்டுக்காங்க. அடுத்தது கொஞ்சம் பொரிஞ்சதோட உளுந்தம்பருப்பு அப்படியே போடுங்க. கொஞ்சம் பொரியட்டும். கோல்டன் கலர் வரட்டும். கோல்டன் கலர் வந்ததோட நம்ம அடுத்தது நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். நல்லா கோல்டன் கலர் வந்ததோட நம்ம அடுத்தது காயப்பொடி சேர்க்கணும். இந்த கலர் கோல்டன் கலரில் வந்துடுச்சா,
இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம காயப்பொடி போடுறோம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவில் கொஞ்சோண்டு காயப்பொடி போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. ஓகேவா? காயப்பொடி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். உங்களோட முழு காயம் தான் இருக்குனாலும் பரவாயில்ல, அதுவும் கொஞ்சம் போட்டுக்காங்க, ஏதோ ஒரு காயம் போட்டுக்காங்க. அடுத்தது வெந்தய பொடி. என்கிட்ட வெந்தயம் முழு வெந்தயம் இல்லை, ஆனால் வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். ஓகேவா? அப்புறம் அது வெந்தய பொடிக்கு லைட்டாக இதாக ஃப்ரை ஆகிடுச்சா, அதோட சின்ன உள்ளி சேர்த்துக்காங்க. சின்ன உள்ளி சேர்த்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததில் பூண்டு சேர்க்கணும். இந்த கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், ஏன்னா சின்ன உள்ளி லைட்டாக பூண்டு சேர்த்துக்காங்க. நல்லா குக் பண்ணட்டும். இந்த அளவுக்கு குக்கிங் ஆனதோட நம்ம அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 குப்பு கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. கருவேப்பிலையை நல்லா கிளறி விட்டுக்காங்க. கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க கட் பண்ணியிருக்க தக்காளியை நம்ம அப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஆட் பண்ணிக்காங்க. அந்த தக்காளி தேவைக்கு ஒரு பிஞ்ச் நான் உப்பு சேர்த்துக்கிடுவேன். இப்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்காங்க. அடுத்தது அது அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். அது குக் ஆகிறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்குறோம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்காங்க. தக்காளி நல்லா குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி ஸ்டேஜில் அப்படியே லைட்டாக மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் குக் ஆகட்டும் கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மூடி போட்டு மூடியாச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகிருக்கும். இப்போ குக் ஆகிருச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குக் ஆகிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன உள்ளி வெங்காயம்லாம் போட்டு பூண்டு இஞ்சிலாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு தான். இந்த லெவலுக்கு மையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மையான பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்காங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க. நான் உப்பு போட்டது உங்களுக்கு காணிக்கல, சாரி. கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு காணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த புளி தண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த கொதிக்கிற டைமில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை சைஸுக்கு நான் புளி இதை எடுத்துருந்தேன். அந்த புளி தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாதி புளி தண்ணி பாதி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கேன். ஏன்னா புளிப்பு எப்படின்னு தெரியல, புளிப்பு பார்த்துட்டு தான் ஊற்றணும். இப்போ கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே உப்பு உங்களுக்கு லெவல் இருக்கான்னு பார்த்துங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்காங்க புளி ஊற்றினோடனே. ஏன்னா புளிப்பும் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும், அதுக்காண்டி பார்த்துக்காங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவேன், அது உங்களுக்கு நான் காணிக்கல. ஓகே, இந்த ஸ்டேஜ் வர டைமில் நம்ம ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்காங்க. ஏன்னா கசப்பு எல்லாமே நம்மளுக்கு இதில் இருக்கனால, கசப்பு காரம் இருக்கனால நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் இது சேர்த்துக்கிட்டால் அந்த கசப்பை கொஞ்சம் நல்லா எடுக்கும். ஓகேவா? கத்திரிக்காவை இந்த மாதிரி பொரிச்சு வச்சுருப்போம்ல, அந்த பொரிச்சு வச்ச கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி குக் ஆகட்டும். அப்படி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் ஆகட்டும். அப்படியே மூடி போட்டுடலாம். அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குக் ஆகியிருந்தால் ஓகே, ரெடி. கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி. இதை நீங்கள் இப்போ சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்ட்டு.